எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் ஒரு 10 டேஸாவே சைடுவேஸ் மார்க்கெட்டா ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. லாஸ்ட் வீக் எண்டில் நடந்த ஃபினான்ஸ் மினிஸ்டருடைய ப்ரீ பட்ஜெட் மீட்டிங்க்கு அப்புறம் இந்த வாரம் ஒரு சைடுவேஸ் அப் ட்ரெண்டாகவே கன்வெர்ட் ஆயிருக்கு. மார்க்கெட் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு நியூ ரெக்கார்ட் ஹையை டச் பண்ணிட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம், மேஜர் ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 24,000 வரைக்கும் அப்சைட் ரைஸ் ஆகிடும். 24,000 அண்ட் 24,200ங்கிறது மேஜர் பொசிஷனல் ரெசிஸ்டன்ஸ். ப்ரீவியஸாக இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி 23,100 அப்படிங்கிற லெவலை வந்து சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து 22,000 21,800 இந்த லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது 23,100 வரைக்கும் போய்டும் அப்படிங்கிறத கிளியராகவே ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 4 to 3 month பிஃபோராகவே சொல்லியிருந்தோம். அதுவும் நடந்தது. அதே மாதிரி 24,200 24,100ங்கிறது ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ். அங்கிருந்து ஒரு பெரிய கரெக்ஷன், ஒரு சைடுவேஸ் கரெக்ஷன் வந்து வரும். அது வரைக்குமே இந்த ட்ரெண்டு அப் ட்ரெண்டாக இருக்கும். பட்ஜெட் எக்ஸ்பெக்டேஷனில் கூட இந்த ரேலி வந்து நடக்கலாம் டுவோர்ட்ஸ் 24,000ங்கிறது. அதே போல் லாஸ்ட் 3 டேஸாக மார்க்கெட் வந்து ஒரு கண்டினியூஸான ரைஸ் நடந்திருக்கு. மேஜரான ரெசிஸ்டன்ஸ் ப்ரீவியஸாக நமக்கு வந்து 23,600ங்கிறது இந்த இடத்துல மேஜரான ரெசிஸ்டன்ஸ். இது பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த ரேலி கன்வெர்ட் ஆகிருக்கு. சரி, ஃபர்தராக நம்ம வந்து என்ன பண்ணலாம், நாளைக்கு இந்த ரேலி கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா தொடர்ந்து 3 டேஸ் கண்டினியூஸாக ரைஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த ட்ரெண்டை தான். ஓகே, கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டை தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 23,820. செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது நம்ம ஆல்ரெடி இங்கே இருக்கு இல்லையா, இந்த ரெசிஸ்டன்ஸ் இதை பிரேக் ஆகிட்டு அகைன் இது செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது 23,600. அப்போ 23,800 அண்ட் 23,600ங்கிறது நமக்கு மேஜரான சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ரெண்டு லெவல்லையுமே டுவோர்ட்ஸ் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது நாளைக்கு பொறுத்தளவுக்கு 23,950 அண்ட் 24,025. நாளைக்கு இன்ட்ராடே பொறுத்தளவுக்கு இந்த லெவல்ஸை வந்து நம்ம ட்ராக் பண்ணலாம். டெக்னிக்கலாக நான் வச்சிருக்கிறது வந்து 30 minutes டைம் ஃப்ரேம் வச்சிருக்கிறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைன். செகண்ட் வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியும் ஒரு கண்டினியூஸான ரேலி இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த செட் ஆஃப் ரேலி அகெயின் இந்த இடத்துல பாருங்க, ஒரு மார்க்கெட் வந்து கன்சால்டேஷன் ஆகி இப்போ பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் ரைஸ் ஆயிருக்கு. இப்போ நான் ட்ராப் பண்ணுறேன் பாருங்க. ஆஃப்டர் இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் மாதிரி நடந்திருக்கா. ஸோ இந்த கன்சால்டேஷன் வந்து பிரேக் அவுட் ஆகி ஒரு ட்ரெண்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. சி, பிஃபோராக ஒரு நல்ல அப் ட்ரெண்டு, அதே மாதிரியே இப்போவும் ஒரு நல்ல அப் ட்ரெண்டு, பிரேக் அவுட் ஆகிட்டு நல்ல அப் ட்ரெண்டு. ஸோ இந்த ரேலி வந்து மார்க்கெட் நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. இந்த ட்ரெண்டை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். கரெக்டாக இந்த எட்ஜில் வந்து நிற்குதா. ஸோ அப்போ வந்து 52,650 இது பிரேக் ஆச்சு அப்படின்னா 52,400. இப்போதைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல் ரீச் ஆயிருக்கு. 52,972 ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதாவது அப்சைடில் இந்த ரெசிஸ்டன்ஸு, பாட்டமில் இந்த சப்போர்ட்டு, இது ரெண்டில் ஏதாவது ஒரு சைடு பிரேக் அவுட் ஆகுதான்னு பாருங்கள். இன்பிட்வீனில் ட்ரேடு வந்து எடுக்காதீங்க. மார்க்கெட் வந்து 52,975க்கு மேலே ஒரு 30 minutes கேண்டில் பிரேக் அவுட் ஆகணும். எய்தர் இல்லையா 52,700க்கு பிலோவில் ஒரு 30 minutes கேண்டில் பிரேக் அவுட் ஆகட்டும். ஃபர்தராக ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்ட் கன்சிடர் பண்ணி புட் ஆப்ஷன் எடுக்கலாம், இல்லை டவுன் சைடு வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேடை வந்து எடுக்கலாம். இமீடியட்டான சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 52,400 அண்ட் 52,200ங்கிறது இமீடியட்டான சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ஒரு ஃபார்மேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைன். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து July 3rd வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் 10 days லைவ் மார்க்கெட் கிளாஸஸும் July 3rd வந்து ஸ்டார்ட் ஆகும். 1 day டெக்னிக்கல் ஒர்க் ஷாப். நீங்கள் ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஒன்லி GI வேவ் மெத்தட், MI வேவ் மெத்தட், அட்வான்ஸ் வேவ் லெவல் வந்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் மட்டும் இந்த 1 day டைரக்ட் கிளாஸ் வந்து இருக்கும். ஸோ இதனுடைய டேட் வந்து July 7th வந்து இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோல் ஆகிற இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது மீடியா செக்டார்
எனர்ஜி செக்டார் வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கு. முக்கியமாக மீடியா செக்டாரில் ஜி என்டர்டெயின்மெண்ட் நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ஸ்டாக்கை கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கோம். 137லேருந்து 135 இந்த ஜோன்லேருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு முறையும் சப்போர்ட் எடுத்து அகைன் அப்சைட் ரைஸ் ஆகுது. வித்தின் இந்த சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டுக்குள்ளே தான் இந்த சேனலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இந்த சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு 240 250 வரைக்கும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். இது மட்டும் இல்லை, இதோட சேர்த்து ஒரு 3 ஸ்டாக் வந்து பார்க்கலாம். சிஇஎஸ்சி இந்த ஸ்டாக் வந்து பாருங்கள், மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கா, கண்டினியூஸாக இந்த ஒரு சப்போர்ட் லைனில் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கா. சி ஸோ இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஃபால் ஆனால் கூட 155ங்கிறது சப்போர்ட்டாக இருக்கும். டுவர்ட்ஸ் 175ங்கிறது இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இது வரைக்கும் கன்சால்டேஷன் ஜோனில் இருந்த இந்த ஸ்டாக் சிஇஎஸ்சி இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஒன்று. செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேஜராக மார்க்கெட்டை புல் பேக் பண்ணதில் ஹெவி வெயிட்டான ரிலையன்ஸும் ஒரு கன்சால்டேஷன் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1 வீக்காக கன்சால்டேஷன் ஜோனில் இருந்தது. ஒரு ஸ்ட்ராங்கான ரிவர்சல் நடந்திருக்கு. இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க, நாளைக்கு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க இதில் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். அண்டு ஐசிஐசிஐ பேங்க் தொடர்ச்சியாக ஒரு நல்ல ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் இருக்குது. நாளைக்கும் ஃபர்தராக இந்த ப்ரீவியஸ் டே ஹையை கட் பண்ணும்போது இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாக் ஒரு குறிப்பிட்ட இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 4 ஸ்டாக்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஃபைன். நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். கமாடிட்டி மார்க்கெட்டில் க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பொசிஷனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு. கன்ஃபார்மாக 6850 வரைக்கும் ரைஸ் ஆகுங்கிறத பார்த்தோம். இப்போ வரைக்குமே எவ்வளோ ரைஸ் ஆகிருக்கு, எக்ஸாக்டாக சொல்ல போனால் 6839 ஹை. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கலாம், மார்க்கெட் வந்து இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனையும் வாட்ச் பண்ணுங்க அப்படின்ட்டு. சி கரெக்டாக இந்த ஜோனில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் கன்சால்டேஷன் நடக்கா, கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் 5 டேஸாக இதே ஜோனில் தான் கன்சால்டேஷன் நடந்துகிட்ருக்கு. சரி, இப்போ இதே போல் நீங்கள் ஹவர்லியில் வந்து வாட்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி கன்சால்டேஷனில் இன்ட்ராடேல ட்ரேட் எடுக்கவே முடியாது. மார்க்கெட் நல்லா இறங்குதுன்னு சொல்லிட்டு செல் பண்ணுவோம், உடனே ஏறும். மார்க்கெட் ஏறுதுன்னு சொல்லிட்டு ரைஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பை பண்ணுவோம், கம்ப்ளீட்டாக இறங்கிடும். அதுவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இறங்கும். ஓகே, கம்ப்ளீட்டாக ஒரு நேரோ ரேஞ்சில் கன்சால்டேஷன் மார்க்கெட் தான் நடக்குது. ஒன்லி இந்த பாட்டம் அவுட் ரேஞ்ச் இந்த ட்ரெண்டை ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இதில் வந்து பாருங்கள், அதே போல் டாப் டு டாப் வந்து பாருங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி இதில் அப்சைடில் 6825லேருந்து 35 இந்த ஜோன் வந்துச்சுன்னா புட்டு வந்து ட்ரை பண்ணலாம். பாட்டமில் வந்து 6740 745 இந்த ஜோன் வந்துச்சுன்னா கால் வந்து ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்குது. இந்த லெவல் வந்து நீங்கள் உங்கள் சார்ட்டில் வந்து போட்டு வைங்க, போட்டுட்டு லெவல் வந்து நோட் பண்ணிக்கோங்க, ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். அதே போல் லைவ் மார்க்கெட்டில் நம்ம டெலிகிராம் சேனலில் இன்னைக்கு கூட பேங்க் நிஃப்டி எக்ஸாக்டாக அந்த பாட்டம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். போஸ்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 பாயிண்ட், அதாவது மார்க்கெட் எங்கே திரும்பும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் லைவ் மார்க்கெட்டில். அதுவும் எந்த இடத்துல மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனதுலேருந்து ஃபால் ஆச்சு, கீழே ஃபால் ஆச்சு, ஃபால் ஆகி எல்லாருமே செல்லிங் தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல போகாதீங்க, சப்போர்ட் எடுத்து அப்சைடில் போகுது. அதே போல் மார்க்கெட் ஓப்பன் ஆகி ரெண்டுமே சைடுவேஸ் அப் ட்ரெண்டுன்னு தான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் மார்க்கெட் கீழே ஃபால் ஆகிட்டு இருக்கு, ஓப்பன் ஆனதுலேருந்தே ஃபால் ஆகிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே தெரியும். 9:28க்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த டைம்லாம் மார்க்கெட் வந்து நல்லா ஃபால் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டு. ஸோ ஒரு ட்ரேடருக்கு, இன்ட்ராடே ட்ரேடருக்கு எந்த இடத்துல மார்க்கெட்டுடைய ட்ரெண்டு தான் முதல்ல முக்கியம். ட்ரெண்டு தெரிஞ்சிச்சு அப்படின்னா பை சைடு போகலாமா செல் சைடு போகலாமான்னு உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது, எந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகும், இது வந்து ரொம்பவே முக்கியம் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க, குறிப்பாக ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்க. ஸோ இந்த லைவ் மார்க்கெட்டில் இந்த சேனலுடைய லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன், இதில் பின் பண்ணிக்கோங்க. நம்ம ஒன்லி கிளாஸஸ் மட்டும்தான் எடுக்கிறோம்.
இந்த டிப்ஸு, ப்ரீமியம் குரூப்பு, இந்த அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் பண்ணுறது கிடையாது. நம்ம சேனல் ஒரே ஒரு சேனல் தான் ரன் பண்ணுறோம். இந்த சேனலுடைய லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்குது. அதை மட்டுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.